புதுக்கோட்டையில் இன்று இந்திய குடியரசு தின விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்பொழுது காவல்துறை அணிகள் உள்ளிட்ட அனைத்து அணிகளின் தலைவர் பரேட் கமாண்டர் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு டி எஸ் கோபிநாத் அவர்கள் தலைமையில் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் அணிவகுப்பினை நடத்துவதற்கு அனுமதி பெற இங்கே அழகாய் வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து நம்பர் 1 பிளட்டூன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு காந்திராஜ் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், நம்பர் 2 பிளட்டூன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திருமதி எஸ் கவிதா அவர்கள் தலைமையிலும் உங்கள் அனைவருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் அணிகளினை இங்கே அணிவகுப்பு பார்வையிட்டு கமாண்டர் கோபிநாத் அவர்கள் தலைமையில் நம்பர் 1 கமாண்டர் காந்திராஜ் அவர்கள் தலைமையிலும், நம்பர் 2 பிளட்டூன் கமாண்டர் திருமதி கவிதா அவர்கள் தலைமையிலும், நம்பர் 3 பிளட்டூன் கமாண்டர் திருமதி ரோஸ்லின் ஜெயமணி அவர்கள் தலைமையிலும், நம்பர் 4 பிளட்டூன் கமாண்டர் திரு சி ராஜ்மோகன் அவர்கள் தலைமையிலும், ஃபயர் சர்வீஸ் சார்பில் ஃபயர் ஆபீசர் திரு சரவணன் அவர்கள் தலைமையிலும், ஹோம்கார்டு நம்பர் 1 பிளட்டூன் திரு எம் சரவணன் அவர்கள் தலைமையிலும், ஹோம்கார்டு கமாண்டர் நம்பர் 2 திருமதி தொடர்ந்து கருமக்குடி காவல் நிலைய தலைமை காவலர் வசந்தா அவர்கள் வீரமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர் தொடர்ந்து ஈரோடு காவல் நிலைய தலைமை காவலர் கு பாபுஜி அவர்கள், இலுப்பூர் காவல் நிலைய தலைமை காவலர் வி விஜயலட்சுமி அவர்கள், தொடர்ந்து மாத்தூர் காவல் நிலைய தலைமை காவலர் வே செல்வராணி அவர்கள், மிஸ்டர் பிரசிடென்ட் சார், கமிட்டி தயாரித்துள்ள அரசியல் சட்ட முன்வரைவை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது அரசியல் சட்டங்களை இயற்றுகின்ற முழு சுமையையும் டாக்டர் அம்பேத்கரை ஏற்க நேர்ந்தது. அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கூற வேண்டும். உறுதியாகவும் பெருமையுடனும் இந்தியாவை சர்வ வல்லமையுள்ள ஒரு குடியரசாக அறிவிக்கிறது.